வணக்கம் தென்னவன் மீடியா நேயர்களே. என்டிஏல பாஜகவுக்கு 27 தொகுதிகள் கொடுத்திருக்காங்க. அந்த 27 தொகுதிகள்ல பல தொகுதிகள் தோற்கக்கூடிய தொகுதிகளா இருக்கு அப்படின்னு ஒரு கருத்து நிலவுது. அது மட்டும் இல்லாம பாஜகவினரே ரோட்ல இறங்கி எங்களுக்கு கொடுக்க வேண்டிய தொகுதியை நீங்க வச்சுக்கிட்டீங்க, எங்களுக்கு சாதகமான தொகுதி எங்களுக்கு திருப்பி கொடுங்க அப்படின்னு கேட்டு போராடுற அளவுக்கு நம்ம செய்திகள்லாம் பாக்குறோம். சோ பாஜகவுக்கு கொடுத்திருக்கிற தொகுதிகளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்குவோம். அவங்க வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு, அவங்க அதிமுக அவங்க மேல திணிச்சிருக்கா, இல்லாட்டி அதிமுகவோட ஆதரவோட வெற்றி பெறலாமா அப்படின்னு பார்க்கலாம். வணக்கம் நடராஜன் சார். வணக்கம் சார். நீங்க சொன்ன மாதிரி தான். அதாவது நிறைய பேர் போராட்டங்கள் நடத்திக்கிட்டு இருக்காங்க. கட்சிக்காரங்க, கூட்டணி கட்சிக்காரங்க, அமமுக சார்பிலையும் சரி, பாஜக சார்பிலையும் சரி. தமிழ் மாநில காங்கிரஸ்ல இருந்த 2 பேரும் அவங்க வெளியேறினதுக்கு வேற காரணம். ஆனா இப்ப அமமுகவும் பாஜகவும் தான் போராட்டங்கள் நடத்துறாங்க. அமமுக சார்புல நிறைய அதிருப்தி இருக்கு, பாஜக சார்புல போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அவங்க என்ன காரணமா சொல்றாங்க அப்படின்னா, நான் வலுவான தொகுதிகள் எல்லாம் அதிமுக எடுத்துக்கிட்டு வலுவில்லாத தொகுதிகளை எங்களுக்கு கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. இந்த தொகுதி நமக்கு ஒதுக்கி இருக்கலாமே, அதாவது இந்த தொகுதி வலுவான தொகுதி, இதை நமக்கு ஒதுக்கி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. இதே மாதிரி அதிமுக சேர்ந்தவர்களும் நிறைய பேர் கோரிக்கைகளை முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 64 தொகுதிகளுக்கு மேல கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டிருக்குல்ல, இதுல நம்ம வெற்றி பெறக்கூடிய தொகுதிகள் நிறைய இருக்கு, நமக்கு சாதகமான தொகுதிகளை நீங்க எதுக்கு கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவை சேர்ந்த கட்சி நிர்வாகிகளும் தங்களுடைய அதிருப்தியை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. குறிப்பா நம்ம ரெட்டியார்பட்டி நாராயணன் அவர்கள் நாங்குநேரி தொகுதியை அமமுக ஒதுக்குனதுக்காக வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. கட்சியிலிருந்து விலக போறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இது எல்லாமே அந்தந்த கட்சிகளுக்குள்ள நடக்கிறது தான். ஆனா 27 தொகுதிகள் பாஜக ஒதுக்கி இருக்காங்க. அந்த 27 தொகுதிகளும் வெற்றி பெறுவது கடினமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. என்ன சொல்றாங்க அப்படின்னா, அமைச்சர்களுடைய தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நீங்க நேத்தே குறிப்பிட்டிருந்தீங்க, ஸ்டாலின் தான் முதலமைச்சர் தொகுதியில நேரடியாக அதிமுக தான் போட்டியிட போகுது. அதே மாதிரி துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய தொகுதியிலையும் நேரடியாக அதிமுக தான் போட்டியிட போகுது. துறைமுகம் தொகுதி, அருப்புக்கோட்டை, திருச்சுழி, இப்படி நிறைய தொகுதிகள் எடுத்துக்கலாம். இத்தனை தொகுதிகள்ல நேரடியா அதிமுக தான் போட்டியிடுது. அவங்களுமே சக்தி வாய்ந்த அமைச்சர்கள் தான். கிட்டத்தட்ட 3ல் 1 பகுதி தொகுதி கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்குறாங்கன்னு வைங்களேன். அப்ப ஒரு சரிவிகிதமான அளவுக்கு அவங்களுக்குமே அமைச்சர்கள் போட்டியிடுக்கிற தொகுதிகளை கொடுக்கத்தான் செய்வாங்க. இப்ப தமிழகத்துல மொத்தமா 34 அமைச்சர்கள் இருக்காங்க. அதுல 11 தொகுதியில இருந்து 12 தொகுதி வரை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. மீதி இருக்கக்கூடிய 21 தொகுதிகள்ல அதிமுக தான் அமைச்சர்களை நேரடியா காணப்போகுது. அப்படி இருக்கும் பொழுது அதிமுக வேட்பாளர்களுக்கும் அது கொஞ்சம் கஷ்டமா தானே இருக்கும். அவங்களுக்கும் ஒரு டஃப்பான தொகுதி தானே. இதை புரிஞ்சுக்கிறது அரசியலை ஃபாலோ பண்ணக்கூடிய எல்லாருக்குமே தெரியும். ஆனா நாங்க தான் உலகத்திலே மிகப்பெரிய அரசியல் விமர்சகர் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய அரசியல் விமர்சகர்கள் அதிமுகவுக்கும் அதனுடைய கூட்டணி கட்சிகளுக்கும் சிண்டு முடிகிற வேலையை கரெக்டா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் அவங்க டிவிகள்ல இதை பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்ப நம்ம 2021 தேர்தல் எடுத்திருப்போமே, எத்தனை அதிமுக அமைச்சர்களுக்கு எதிராக கூட்டணி கட்சிகளுக்கு திமுக சீட்டு ஒதுக்குச்சு அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அதுவுமே இதே அளவுக்கு தான் இருக்கும். இது எல்லாமே எல்லா கட்சிகளும் செய்யக்கூடிய ஒரு வேலை தான். இன்னைக்கு கூட பாத்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் சார்புல முதற்கட்ட வேட்பாளர்கள் என்னென்ன தொகுதி ஒதுக்கியிருக்காங்கன்னு வந்திருக்கு. அதுவுமே பாத்தீங்க அப்படின்னா என்டிஏ வலுவாக இருக்கக்கூடிய நிறைய தொகுதிகள் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. இது எல்லாம் அரசியல்ல சாதாரணம் தான். சரி, இப்ப 27 தொகுதி ஒதுக்கி இருக்காங்க. அதுல நம்ம ஒரு தொகுதியா பார்ப்போம். முதல்ல சென்னையில மயிலாப்பூர், அதை பத்தி சொல்லுங்க. மயிலாப்பூர் தொகுதி, சென்னை அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே ஒரு பார்வை இருக்கு. அது திமுகவின் கோட்டை, திமுகவின் அசைக்க முடியாத கோட்டையாக சென்னை விளங்குகிறது அப்படின்னு. அந்த சென்னையிலுமே பாத்தீங்க அப்படின்னா அதிமுகவுக்கு சாதகமா இருக்கக்கூடிய மயிலாப்பூர் தான். இதுவரைக்கும் நடந்த தேர்தல்கள் 1977 தான் முதல் அதிமுக போட்டியிடுது. அதுல இருந்து இப்ப வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 7 முறை அதிமுக அந்த தொகுதியில ஜெயிச்சிருக்கு. அங்க இருந்து சட்டமன்ற உறுப்பினர்களை அனுப்பியிருக்கு. 2011, 2016 இந்த ஆண்டுகள்ல நடந்த சட்டமன்ற தேர்தல்ல அதிமுக தான் அங்க ஜெயிச்சிருக்காங்க. கடந்த முறை தான் 2021 தான் அவங்க தோல்வியை தழுவுறாங்க. மயிலை வேலு அப்படிங்கிறவர் அங்க வெற்றியை பெறுறாரு. இந்த தொகுதியில பாஜகவுக்கும் செல்வாக்கு அதிகமா இருக்கு. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், மயிலாப்பூர் அப்படிங்கிறது பிராமணர்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய தொகுதி. பிராமணர்கள் மட்டும்தான் இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அங்க கிறிஸ்தவர்களும் இருக்காங்க, நாடார் சமுதாய மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. இப்படி பல்வேறு சமுதாய மக்கள் ஒன்றாக வாழக்கூடிய ஒரு பகுதியா இருக்கு. அங்க பாஜக சார்புல ஒரு வேட்பாளர் நிப்பாட்டுறாங்க. எப்படியும் பாத்தீங்க அப்படின்னா அங்க ஒரு ஸ்டார் வேட்பாளர் தான் நிப்பாட்டுவாங்க. ஏன்னா மயிலாப்பூர் தொகுதியை கேட்டு நிறைய பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எடப்பாடி அவர்கள் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கும் பொழுதே அவங்க கூட தமிழிசை சவுந்தரராஜன் இருக்காங்க. அவங்கதான் வேட்பாளர் என்னன்னு அதிகாரப்பூர்வமா அறிவிக்காவிட்டாலும் அவங்க போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இது கண்டிப்பா என்டிஏ கூட்டணிக்கு ஒரு பாசிட்டிவான தொகுதியா தான் பார்க்கப்படுது. அங்க அதிமுகல முன்னாள் ஐஜி நடராஜன் வின் பண்ண தொகுதி அது.
ஆனா திமுக வந்து போன தடவை அவங்க அதிமுக இருந்து ரொம்ப அவங்களுடைய இன்னும் எடப்பாடி அதிமுக இருந்த பல பிரச்சனைகள்னாலே அதனாலதான் வந்து திமுக வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அவங்க பிரிவு இருந்தது, ஓட்டெல்லாம் ஸ்பிளிட் ஆயிடுச்சு. சோ அந்த காரணத்துல இருந்ததுல இப்ப வந்து மயிலாப்பூர்ல திருப்பியும் வந்து நிச்சயமா வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் எல்லாராலையும் பார்க்கப்படுது. நம்ம ஆனா இந்த பிராமண சமூக ஓட்டு அப்படிங்கறத வந்து நம்ம முழுக்க எடுத்துக்க முடியாது. ஏன்னா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா போன வாரம் கூட திருமதி துர்கா ஸ்டாலின் பிராமணர்களை வச்சு பூஜை பண்ணிருக்காங்க. சோ இந்த பிராமணர்கள் ஓட்டுங்கிறது வந்து முழுக்க எப்பயுமே ஒரு சங்கா ஒரு இடத்துக்கு போகாது. அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கிறத பொறுத்தது. சோ அதிமுகவை விட பாஜகவுக்கு அங்க வாய்ப்பு அதிகம் இருக்குங்கிறது உண்மை. அந்த விதத்துல வந்து பாஜகவுக்கு சாதகமான தொகுதி நம்ம எடுத்துக்கலாம். ஆவடி தொகுதி எப்படி இருக்கு? அதிமுக ஆவடி தொகுதியில வந்து 2011 2016 அதிமுக ஜெயிச்ச தொகுதி. இது வந்து ஒரு புது தொகுதி தான். இப்ப 2021 தான் ஆவடி சாமு நாசர் அவர்கள் ஜெயிக்கிறாரு. அவருமே அமைச்சரா இருக்காரு. அந்த ஏரியால ரொம்பவே செல்வாக்குள்ள ஒரு நபராக கருதப்படுறாரு. ஆனாலுமே பாத்தீங்க அப்படின்னா அங்க நம்ம பார்த்தோம்ல 2 தடவை அதிமுக ஜெயிச்சிருக்கு. ஓரளவுக்கு செல்வாக்குள்ளே ஒரு தொகுதி. இஸ்லாமியர்கள் ஓரளவுக்கு அதிகமா இருக்காங்க. சோ அப்படி பார்க்கும் பொழுது ஆவடி தொகுதியில பாஜக போட்டியிட்டு வெல்லுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் டஃப்பாக இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரு அமைச்சர் தொகுதி அப்படிங்கும் பொழுது எப்பவுமே மற்ற கட்சிகள் எதிர்த்து போட்டியிடக்கூடிய கட்சிகளுக்கு டஃப்பா தான் இருக்கும். சோ ஆவடியில ஏற்கனவே அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் மாப்பை பாண்டியராஜன் எல்லாம் இருந்திருக்காரு. சோ அங்க அதிமுகவுக்கு ஓரளவுக்கு செல்வாக்கு இருக்கு. கூட்டணியாக செயல்பட்டு திமுகவுக்கான ஆன்டி இன்கம்பன்சி எல்லாமே வேலை செஞ்சது அப்படின்னா ஆவடியிலையும் பாஜக சார்பில் எந்த வேட்பாளர் நிறுத்தப்படுறாரு அப்படிங்கிறது இது வரைக்கும் தெரியல. சோ அந்த வேட்பாளரை பொறுத்தும் அவருடைய கள செயல்பாடுகள் குறித்தும் அமைச்சர் நாசருக்கும் அவருடைய மகனுக்கும் அந்த தொகுதியில் இருக்கிற அதிருப்தி இது எல்லாமே சேர்ந்துச்சு அப்படின்னா என்டிஏவுக்கு ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா மயிலாப்பூர் அளவுக்கு இங்க வாய்ப்பு இருக்குமான்னு கேட்டீங்க அப்படின்னா கிடையாது. ஆனாலுமே இது வந்து ஒரு நெகட்டிவான ஒரு தொகுதி அப்படின்லாம் எடுத்துக்க முடியாது. டஃப்பா இருக்கும். இன்னுமே என்டிஏ கூட்டணியும் டஃப் கொடுத்தா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ ஆவடி வந்து தொழிற்சாலைகள் நிரம்பிய ஒரு இடம். அதுவும் இல்லாம சென்ட்ரல் கவர்மெண்டோட தொழிற்சாலைகளும் அங்க நிறைய இருக்கு. சோ அந்த விதத்துல அங்க வந்து மத்திய அரசுக்கு சாதகமா வந்து ஒரு நிச்சயமா வந்து ஒரு ஓட் பேங்க் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி நாசர் இப்ப அமைச்சரா இருந்தாலும் அதுக்கு முன்னாடி அமைச்சரா இருந்த மாஃபாய் பாண்டியராஜன் அவர் ரொம்ப பல விதமான நலத்திட்டங்களை வந்து ஆவடிக்கு வந்து செஞ்சிருக்காரு. அவர் வந்து தோற்றதே வந்து ஒரு மக்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவ்வளவு தூரம் நல்லது பண்ணி, ஏன்னா அவங்கள வந்து ஜெயலலிதா வந்து சவுத் தமிழ்நாடுல இருந்து விருதுநகர் பகுதியில இருந்து ஆவடியில குடி வைக்க வச்சு அவங்கள வந்து ஜெயிக்க வச்சாங்க. அவங்க ரொம்ப சிறப்பா பண்ணதுனால அவருக்கு வந்து ஒரு கிடைச்ச பரிசாதான் அதை பார்க்கப்பட்டது. சோ அதனால அவருக்கு இருக்கிற செல்வாக்கு இன்னும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா அவர் இப்ப அரசியல்ல இருந்து விலகி இருக்கிறதுனால அதுவும் வந்து ஒரு நல்ல சைன் இல்ல. இருந்தாலும் நீங்க சொல்ற மாதிரி ஒரு பாஜக முயற்சி பண்ணா இங்க வந்து வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். அடுத்தது நம்ம தளி பாப்பாமா. ஆமா, தளி தொகுதி பாத்தீங்கன்னா பிற மொழியாளர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. கடந்த 2021 எலெக்ஷன்லயே இந்த தொகுதி வந்து பாஜகவுக்கு தான் ஒதுக்கப்பட்டது. அப்பவே பாத்தீங்க அப்படின்னா நடிகர் அர்ஜுன் இருக்காரு, லாக்ஷன் கிங் அர்ஜுன். அவர் வந்து பாஜகவில் இணைந்து இந்த தொகுதியில போட்டியிடுவாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாங்க. ஆனா அதுக்கப்புறமா எல்லாம் அது நடக்கல. ஸோ அப்பவுமே பாத்தீங்கன்னா பாஜக தான் போட்டியிட்டது, வேற ஒரு வேட்பாளருக்கு போட்டியிட்டாரு. ஸோ அந்த தேர்தலில் சிபிஐ ஜெயிச்சாங்க. கம்யூனிஸ்ட் தேசிய கட்சிகளுக்கு ஒரு சாதகமான ஒரு தொகுதியா டெல்லி பார்க்கப்படுது. ஸோ அதனாலதான் பாஜகவுக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் போன தேர்தலையும் ஒதுக்கியிருப்பாங்க. பாஜகவுக்கு ஓரளவுக்கு சாதகமா இருக்கு அப்படிங்கிறதுனாலதான் அப்பவுமே 50,000+ ஓட்டுகளை வந்து அந்த வேட்பாளர் வாங்கியிருந்தாரு. ஸோ 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி அந்த கூட்டணி அப்படிங்கிறதுனால போன தடவை அந்த தோல்வியடையக்கூடிய நிலைமைக்கு அவர் தள்ளப்பட்டாரு. சோ இந்த தடவை அமர் பிரசாத் ரெட்டி போட்டியிட போறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லப்படுது. ஸோ நம்ம அந்த அமர் பிரசாத் ரெட்டி அப்படிங்கும் பொழுது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பிற மொழியாளர்கள், கன்னடர்கள், தெலுங்கர்கள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு தொகுதி அப்படிங்கும் பொழுது அதுவுமே ஒரு பாசிட்டிவா பார்க்கப்படுது. தலியும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50-50 தான். இந்த தடவையும் அங்க வந்து கம்யூனிஸ்டுகள் தான் நிற்பாங்க அப்படின்னு பாக்குறோம். சோ கம்யூனிஸ்டுகளை எதிர்த்து பாஜக போட்டியிட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பா பாஜகவுக்கு ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ் இருக்கு அந்த தொகுதியில அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நல்லது. நாம கூட வந்து கேள்விப்பட்டோம் அமர் பிரசாத் ரெட்டி அங்க நிக்கலான்ட்டு. அவர் வந்து ரொம்ப சிறந்த பேச்சாளர், மக்கள் மத்தியில வந்து அறிமுகமானவர். ஸோ அவர் வந்து போட்டியிட்டான்னா அது வந்து ஒரு சுவாரஸ்யமான விஷயமா தளியில நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்து நம்ம ராசிபுரம் பார்ப்போம். நாமக்கல் மாவட்டத்துல இருக்கு. பொதுவாகவே சேலம், நாமக்கல் இதெல்லாம் வந்து அதிமுகவோட ரொம்ப வெரி ஸ்ட்ராங் கோட்டை அங்க. சோ அந்த இடத்துல வந்து அதிமுக வந்து பாஜகவுக்கு ஒரு தொகுதியை கொடுத்திருக்குன்னா அது வந்து பாஜகவுக்கு சாதகமா இருக்கா, எப்படி இருக்கு சார்? நீங்க சொன்ன மாதிரி தான் சார். கொங்கு மண்டலம் அதிமுகவுக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கோ அதே அளவுக்கு பாஜகவும் இப்ப கொங்கு மண்டலத்துல நல்ல ஒரு வளர்ச்சி பாதையில போய்கிட்டு இருக்கு. சோ அதை அங்கீகரிக்கும் வகையில தான் இந்த தொகுதியுமே அவங்க கேட்டு வாங்கியிருக்காங்க பாஜக. சோ பாஜக விருப்பப்பட்டு கேட்ட தொகுதி தான் ராசிபுரம். ஏன் அப்படின்னா கடந்த தேர்தலில் அங்க முன்னாள் அமைச்சர் சரோஜா
அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறும் 1952 ஓட்டுகள்ல தான் தோல்வி அடைகிறாங்க. மதிவேந்தன் அப்படிங்கிறவரு அவங்களை எதிர்த்து ஜெயிக்கிறாரு. சோ அவரு இப்ப சிட்டிங் அமைச்சரா இருக்காரு. இப்ப திரும்பியும் அவர் தான் அந்த தொகுதியில போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. So அப்படி இருக்கும் பொழுது போன தேர்தலையே வெறும் 2000 ஓட்டுகளுக்கு கீழே தான் அதிமுக தோக்குது. அப்படிங்கும் பொழுது அது ரொம்ப ஒரு டஃப்பான தொகுதி எல்லாம் கிடையாது. எதுக்கு பாஜக ஒதுக்கி இருக்காங்க அப்படின்னா பாஜக அந்த இடத்த கேட்டு வாங்கியிருக்காங்க. கண்டிப்பா போன தடவையே இவ்வளவு நேரவா இருக்கு வெற்றி வாய்ப்பு அப்படிங்கும் பொழுது இந்த தடவையும் பாஜக அந்த தொகுதியில வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பாஜகவினுடைய ஆதரவாளர்களும் ராசிபுரம் தொகுதியில எங்களுக்கு இந்த தொகுதி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கியதா கூறப்படுது. மொடக்குறிச்சி அங்க எப்படி இருக்கு? சார் மொடக்குறிச்சி நம்ம சொல்லவே வேண்டாம். அது வந்து சிட்டிங் எம்எல்ஏ சரஸ்வதி அவர்கள் பாஜகவை சேர்ந்தவங்க தான். அவங்க ஜெயிச்ச ஒரு தொகுதி அப்படிங்கும் பொழுது திரும்பவுமே ஜெயிச்ச தொகுதியை கேட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்ப சமீபத்துல ஒரு செய்தி எல்லாம் போது மொடக்குறிச்சியில அண்ணாமலை நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு. பொறுத்திருந்து பார்ப்போம். கண்டிப்பா மொடக்குறிச்சி பாசிட்டிவான ஒரு தொகுதி தான் பாஜக. அப்படி இருக்கும் பொழுது அண்ணாமலை போன்ற ஒரு ஸ்டார் கேண்டிடேட் நிக்கிறாங்கன்னா ஷோர் ஷாட்டா ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லலாம். சோ அண்ணாமலை அங்க நிக்க போறதா வந்து செய்திகள் பரவுது. சோ அதே சமயத்துல வந்து அண்ணாமலைக்கு ஆதரவா இருக்கிறவங்க வந்து இன்னும் வந்து ஒரு மன வருத்தத்தோட தான் இருக்காங்க. சோ அவங்க அண்ணாமலை நிக்கிறான்னா அவங்களுடைய மன வருத்தம் போய் அவங்க திருப்பி வந்து ஒரு 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 கூட்டணி ஃபோல்டுக்குள்ள வருவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், அது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயமா இருக்கும். சோ பக்கத்துல தான் அவினாசி, அங்க வந்து எப்படி இருக்கு? அதிமுகவினுடைய கோட்டை அப்படின்னா அது அவினாசி தான். ஏன்னா இது வரைக்கும் நடந்த தேர்தல்கள்ல ஒரே ஒரு தடவை தான் திமுக அந்த தொகுதியில ஜெயிச்சிருக்கு. அந்த அளவுக்கு டோட்டலா டாமினன்ட் பண்ணியிருக்காங்க அதிமுக. அந்த தொகுதியை விட்டு கொடுப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். அமைச்சர் எல் முருகன் வந்து அவர் நிக்கிறதுக்காக வேண்டி விரும்பி கேட்டுக்கிட்ட ஒரு தொகுதி அப்படின்னு சொல்லப்படுது. சோ அதனாலதான் அந்த அவினாசி தொகுதியை சிட்டிங் எம்எல்ஏவாக அதிமுகவை சேர்ந்த சபாநாயகர், முன்னாள் சபாநாயகர் தனபால் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஒரு தொகுதி. கிட்டத்தட்ட 30,000 ஓட்டுகள் வித்தியாசத்துல போன தடவை அவங்க ஜெயிக்கிறாங்க அதிமுக. சோ அந்த தொகுதியை கூட்டணி கட்சிக்காக ஒதுக்கியிருக்கு. கண்டிப்பா அங்க வெற்றி பிரகாசமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு தடவை தான் திமுக ஜெயிச்சிருக்காங்க. அந்த ஒரு தடவையும் பாத்தீங்க அப்படின்னா 1996 அந்த ஒரு அலை வீசுச்சுல அதிமுகவுக்கு எதிராக, அப்ப ஜெயிச்சது. அதுக்கப்புறமா திமுக அதுக்கு முன்னாடியும் ஜெயிக்கல, அதுக்கப்புறமும் ஜெயிக்கல. இந்த தடவையும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மியா இருக்கு. அவங்களுமே கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்க போறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. என்னன்னு தெரியல, பார்ப்போம். திருப்பூர் சவுத் அதை வந்து பாஜக கொடுத்திருக்காங்க. சோ அங்க எப்படி இருக்கு? ஏன்னா அது வந்து தொழிலாளர்கள், தொழில் நிறுவனங்கள் ரொம்ப அதிகமா இருக்கிற இடம். சோ அங்க எப்படி இருக்கு? திருப்பூர் சவுத் கொடுத்திருக்காங்க. சோ போன தேர்தல்ல 4709 ஓட்டுகள், கிட்டத்தட்ட 5000 ஓட்டுகளுக்கு குறைவாக தான் திமுக வேட்பாளர் அங்க வந்து வெற்றி அடைகிறாரு. அப்படி இருக்கும் பொழுது இந்த தடவை பாஜக ஒதுக்கி இருக்காங்க. இந்த நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரிதான் இந்த 5 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி அந்த எம்எல்ஏவும் சிறப்பாக செயல்படவில்லை, சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கிறவர் அப்படின்னு சொல்லப்படுது. சோ அதனால கண்டிப்பா அது வந்து பாஜகவுக்கு ஓரளவுக்கு செல்வாக்கு இருக்கக்கூடிய ஒரு தொகுதியா தான் பார்க்கப்படுது. சோ இப்ப நம்ம மத்த மண்டலத்துக்கு போறதுக்கு முன்னாடி இப்ப பாப்போம், இது வரைக்கும் நீங்க சொன்னதுலயே ஒரு 4 தொகுதி வந்து பாஜகவுக்கு சாதகமா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லிருக்கீங்க. அதாவது ராசிபுரம், மயிலாப்பூர், அப்புறம் வந்து இந்த 4 தொகுதி, இந்த 4 தொகுதியும் வந்து சாதகமா இருக்கு அந்த இதுல 27 லிஸ்ட்லன்ட்டு. இப்ப நம்ம வந்து டெல்டா பக்கம் போவோம், தஞ்சாவூர், அங்க எப்படி இருக்கு? தஞ்சாவூர் அப்படிங்கிறது கருப்பு முருகானந்தம் அவர்கள் வந்து போட்டியிடுவதற்காக கேட்டு வாங்கப்பட்ட ஒரு தொகுதி அப்படின்னு சொல்லப்படுது. அவர் தான் மேக்சிமம் அங்க வேட்பாளராக களமிறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எம்பி தேர்தலையும் அந்த பகுதியில தான் அவர் போட்டிட்டு இருந்தாரு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது தஞ்சாவூர் அப்படிங்கிறது ரொம்ப டஃப்பான ஒரு தொகுதி தான். இருந்தாலும் டெல்டா பகுதிகளிலையும் நம்ம வந்து பாஜகவினுடைய வளர்ச்சியை குறைச்சு மதிப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா என்ன சொல்றாங்க, கொங்கு மண்டலத்துல வளர்ந்திருக்கு, கன்னியாகுமரி பகுதிகளில் வளர்ந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஆனா டெல்டாவிலும் பாஜகவுக்கு ஒரு கணிசமான ஆதரவு பெருகிக்கிட்டு இருக்கு. அங்கேயுமே ஒரு சில தொகுதிகள் நமக்கு கேட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லி தான் தஞ்சாவூர் தொகுதியை கேட்டு வாங்கியிருக்காங்க. டஃப்பான ஒரு தொகுதி தான். ஆனாலுமே யார் வேட்பாளராக களமிறங்குறாங்க, அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி அப்படிங்கிறத பொறுத்துதான் இது இருக்கு. ஆனா மற்ற தொகுதிகளை கம்பேர் பண்ணும்போது இந்த தொகுதி வந்து ஒரு டஃப்பான தொகுதி தான். ஆனா இப்ப சமீபத்துல நடந்த சில கருத்து கணிப்புல டெல்டால வந்து ரொம்ப அதிருப்தி இருக்கு, அந்த திமுக வந்து ஒரு அவங்க ஆட்சி மேல மக்களுக்கு வந்து ரொம்ப அதிருப்தி இருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்து வெளிப்பட்டிருக்கு. சோ அந்த கருத்தை பேஸ் பண்ணி பாக்குறப்போ திமுகவுக்கு எதிரான ஓட்டுகள் இப்ப வந்து என்டிஏக்கு தான் வரத்துக்கு வந்து வாய்ப்பு ரொம்ப அதிகம். சோ அந்த விதத்துல நம்ம பார்ப்போம், இது டஃப் ஃபைட் தான். பட் இந்த ஃபைட்ல வந்து வின் பண்ணுதா இல்லையாங்கிறது மக்களுடைய மனநிலையை பொறுத்துதான் இருக்கு. அடுத்து திருவாரூர் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய தொகுதி. இப்ப வந்து பூண்டி கலைவாணன் தான் சிட்டிங் எம்எல்ஏவா இருக்காரு. அவர் தான் மாவட்ட செயலாளரும் கூட. அவர் தான் திரும்பவுமே நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவர் வந்து அமைச்சராக வேணும் அப்படின்லாம் நிறைய முயற்சிகள் பண்ணிக்கிட்டு இருந்தாரு கடந்த 5 வருடங்கள்லயே. ஆனா அவருக்கு அந்த அமைச்சர் பதவி கிடைக்கல. ஆனா இந்த தடவை நம்ம எப்படியாவது ஜெயிச்சு அமைச்சர் ஆயணும் அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு.
அந்த தொகுதியை பாஜகவுக்கு ஒதுக்கி இருக்காங்க. பாஜகவுக்கு ஒதுக்கி இருக்காங்களா இல்ல அவங்க கேட்டு வாங்கலாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அங்கேயுமே கொஞ்சம் டஃப் தான். ஏன்னா பூண்டி கலைவாணருக்கு அந்த பகுதியில செல்வாக்கு அதிகமா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி இந்த டெல்டா ரீஜியன்லயே விவசாயிகள் திமுக மேல ரொம்பவே அதிருப்தியில இருக்காங்க. அந்த அதிருப்தி இந்த தேர்தலில் வெளிப்பட்டது அப்படின்னா அது அவங்களுக்கு ஒரு நெகட்டிவா இருக்கும். ஆனா அவங்க தோல்வி அடைவாங்களா திருவாரூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட தொகுதிகள்ல அப்படிங்கும் பொழுது அது மிகப்பெரிய கேள்விக்குறிதான். சரி, நம்ம அப்படியே கொஞ்சம் சவுத்துக்கு வருவோம். கந்தர்வ கோட்டை. கந்தர்வ கோட்டை வந்து கம்யூனிஸ்டுகளின் கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. So, கடந்த 2 தேர்தலாகவும் கம்யூனிஸ்டுகள் தான் அங்க வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த தடவையும் அந்த தொகுதி வந்து கம்யூனிஸ்டுக்கு தான் ஒதுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுவுமே ஒரு தனி தொகுதி. பாஜக சார்பில் எந்த வேட்பாளர் நிப்பாட்டுறாங்க அப்படிங்கறத பொறுத்து தான் இருக்கு. மற்ற தொகுதிகளை கம்பேர் பண்ணும்போது எப்படி நம்ம தஞ்சாவூர், திருவாரூர் இதெல்லாம் பார்த்தோமோ ரொம்ப டஃப்பான ஒரு தொகுதின்னு, அதை கம்பேர் பண்றப்ப கந்தர்வக்கோட்டை அந்த அளவுக்கு ஒரு டஃப்பான தொகுதியெல்லாம் இல்ல. 50-50 சான்ஸ் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியா தான் பார்க்கப்படுது. புதுக்கோட்டை அங்க எப்படி இருக்கு? புதுக்கோட்டையில கடந்த தேர்தல்ல மருத்துவர் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா மருத்துவராக இருந்தாரு. தேர்தலில் நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு திமுகவில் இணைந்து புதுக்கோட்டை தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்றாரு முத்துராஜா அப்படிங்கிறவரு. சோ அவர் தான் திரும்பவுமே போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ பாஜகவுல நிறைய மன்னர்கள்லாம் இணைந்தாங்க. உங்களுக்கு தெரியும், சேதுபதி மன்னர்களுடைய வாரிசுகள்லாம் ஒரு சிலர் தான் இணைந்தாங்க. சோ அவங்கள யாராவது ஒருத்தர் புதுக்கோட்டை தொகுதியில போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் இந்த தொகுதியை கேட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. புதுக்கோட்டை மாவட்டத்துல அதிமுகவுக்கு ஒரு நல்ல செல்வாக்கு இருக்கு. அதுவும் பாஜகவுக்கான வாக்குகளும் இணையும் பொழுது இந்த வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இதுவுமே ஒரு 50-50க்கான ஒரு தொகுதியா தான் பார்க்கப்படுது. புதுக்கோட்டையில கூட இப்ப சமீபத்துல நான் பார்த்த ஒரு மக்கள் கருத்துல வந்து புதுக்கோட்டையில வந்து ஆதரவு அதிகமாயிட்டு வருது அப்படிங்கிற மாதிரி தான் அதுல வெளிப்பட்டது. அந்த விதத்துல பாஜக வந்து கேட்டு வாங்கியிருக்கோம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இத. இன்னும் கொஞ்சம் பக்கத்துல வருவோம். அறந்தாங்கி. அது அதிமுக வந்து ரொம்ப வருஷமா வந்து தான் கையில வச்சிருந்த ஒரு தொகுதி. ஆமா. 2011-16 இந்த 2 தேர்தல்கள்லயும் அங்க வந்து அதிமுக தான் ஜெயிக்குது. அங்க அதிமுகவுக்கு நல்ல செல்வாக்கு இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. அந்த தொகுதியில 2021ல திருநாவுக்கரசு அவருடைய மகன் வந்து ராமச்சந்திரன் அவர் வந்து போட்டியிட்டு ஜெயிக்கிறாரு. காங்கிரஸ் கட்சிக்கு அந்த தொகுதியை ஒதுக்கியிருக்காங்க. இந்த தேர்தலையும் காங்கிரஸ் கட்சிக்கு தான் ஒதுக்கியிருக்காங்க. நீங்க கூட சொன்னீங்க எத்தனை தொகுதிகள்ல காங்கிரசும் பாஜகவும் நேருக்கு நேர் போட்டியிடுது, சுவாரஸ்யமா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. அந்த தொகுதியில அறந்தாங்கியும் சேருது. அறந்தாங்கியில பாஜகவும் காங்கிரஸும் நேரடியா மோதுறாங்க. காங்கிரஸ் கூட பாஜக மோதுச்சு அப்படின்னா அங்க வந்து வெற்றிக்கான வாய்ப்புகள் நம்ம சொன்ன மாதிரி 50-50 இருக்கு. ஏன் அப்படின்னா இது வந்து அந்த குடும்ப செல்வாக்கு திருநாவுக்கரசு அப்படிங்கிற ஒரு தனிப்பட்ட நபருக்கான செல்வாக்கு அறந்தாங்கி தொகுதியில இருக்கு. அதை கம்பேர் பண்ணும் பொழுது பாஜகவும் காங்கிரஸும் நேரடியா மோதிச்சு அப்படின்னா கண்டிப்பா அங்க ஒரு டஃப் ஃபைட் இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். 2 பேருமே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம அப்படியே கொஞ்சம் வந்து மேற்கு பக்கம் வந்து மானாமதுரைக்கு வருவோம். அங்க எப்படி இருக்கு? மானாமதுரை ஒரு தனித்தொகுதி. அங்க வந்து பாத்தீங்கன்னா பொன் பாலகணபதி அவர் நிக்கிறதுக்காக சீட்டு கேட்டிருக்காரு. அதற்காக தான் இந்த சீட்டையே இந்த தொகுதியவே கேட்டு வாங்கினாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அவர் நிக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பா இதுவுமே ஒரு டஃப்பான தொகுதி தான். ஏன்னா இது வந்து சிவகங்கை மாவட்டத்துல தான் இருக்கு. அங்கேயுமே வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே கம்மி தான். ஒரு டஃப்பான தொகுதியா தான் பார்க்கப்படுது. ஆனாலுமே கடந்த தேர்தலில் பாத்தீங்க அப்படின்னா வெறும் 14,091 ஓட்டுகள் வித்தியாசத்துலதான் திமுக வேட்பாளர் அந்த தொகுதியில ஜெயிக்கிறாரு. அங்கேயுமே திமுகவுக்குள்ள ஒரு கோஷ்டி போசல் நிலவிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ அதுவுமே ஒரு டஃப்பான ஒரு தொகுதியா தான் பார்க்கப்படுது. நம்ம அதுக்கு கீழே இப்ப வந்து மதுரை தெற்கு வந்து கொடுத்திருக்காங்க. அங்க வந்து ராமசீனிவாசன் வந்து நிக்கலாம் அப்படின்னு பேசுறாங்க. அது வந்து அவர் போனதுல நல்ல ஓட்டு வாங்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு 2வது நிலையில ரொம்ப குறைஞ்ச விதத்துல தான் வந்து 2024 பாராளுமன்ற தேர்தலில் வந்து தோத்தாரு. அந்த தொகுதி எப்படி இருக்கு? நம்ம அங்க மதுரை தெற்கு தொகுதி 2021 சட்டமன்ற தேர்தலையும் அவர் போட்டியிடுவார் மதுரையில ஏதாவது ஒரு தொகுதியில அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனா அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல. இந்த தடவையாவது அவருக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஆதரவாளர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவர் ஒருவேளை போட்டியிட்டார் அப்படின்னா மதுரை தெற்குல போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இதுவுமே பாத்தீங்க அப்படின்னா மதிமுகவுக்கு கடந்த தேர்தலில் ஒதுக்கி இருந்தாங்க. இந்த தேர்தலையும் மதிமுக எங்களுக்கு மதுரை தெற்கு வேணும், ஏன்னா பூமிநாதன் அங்க நல்லா பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒருவேளை மதிமுகவுக்கு ஒதுக்கப்பட்டுச்சு அப்படின்னா அங்க மதிமுகவை எதிர்த்து பாஜக போட்டியிட்டது அப்படின்னா வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது பிரகாசமா இருக்கு. இருந்தாலுமே அவங்க வந்து உதயசூரியன் சின்னத்துல தான் போட்டியிட போறாங்க. கம்பேரிங் டு மற்ற கட்சிக்காரங்களை கம்பேர் பண்ணும் பொழுது மதிமுக வேட்பாளர் அப்படிங்கும் பொழுது பாஜகவுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கடந்த தேர்தலையுமே அவர் வந்து ஒரு 6,000 சில்லற வாக்குகள் வித்தியாசத்துல தான் ஜெயிக்கிறாரு பூமிநாதன் அவர்கள். நீங்க சொன்ன மாதிரி ராமசீனிவாசன் பாஜகவுல ஒரு அறிந்த முகம்.
அவர் போட்டியிடும் பொழுது வெற்றி வாய்ப்பு நல்லா இருக்கும். அங்க அதிமுகவுக்கும் செல்வாக்கு இருக்கு. மதுரையில கிரவுண்ட்ல வந்து அதிமுக, பாஜக, அமமுக உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் இணைந்து வேலை பார்த்தாங்க அப்படின்னா மதுரை தெற்களையும் என்டிஏ கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்கு. சோ அதுக்கு முன்னாடி நம்ம 4 தொகுதி வந்து ரொம்ப சாதகமா இருக்குன்னு பார்த்தோம். இப்போ வந்து இன்னும் ஒரு தொகுதி மதுரை சவுத். சோ இது வரைக்கும் 5ன்னு வச்சுக்கலாம். மத்த தொகுதியில வந்து கொஞ்சம் டஃப் ஃபைட் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். சோ இப்ப இன்னும் கொஞ்சம் நம்ம தெற்குக்கு மூவ் பண்ணுவோம். ரொம்ப முக்கியமான இடம் ஸ்டார் தொகுதியா போகுது சாத்தூர். ஏன்னா நயினா நாகேந்திரன் போட்டியிடுறதா வந்து இன்னைக்கு வந்து அறிவிப்பே வந்தாச்சு. சோ அங்க எப்படி இருக்கு? சாத்தூரை பொறுத்த வரைக்கும் இதே மாதிரி ஆர்வி உதயகுமார் 2011 இங்க போட்டியிட்டு தான் அமைச்சரானாரு. அதன் பிறகுதான் அவர் திருமங்கலத்துக்கு போனாரு. 2016 நடந்த தேர்தலையும் சரி, 2019 நடந்த இடைத்தேர்தலையும் சரி, அதிமுக வேட்பாளர்கள் தான் அங்க ஜெயிச்சாங்க. 2021 அதிமுக வேட்பாளராக நின்ன ரவிச்சந்திரன் அவர்கள் வெறும் 11,179 ஓட்டுகள் வித்தியாசத்துல தான் தோக்குறாரு. அதே நேரத்துல அங்க அமமுக வாங்கின ஓட்டுகள் எவ்வளவுன்னு பாத்தீங்க அப்படின்னா 32,000 ஓட்டுகள். 32,916 கிட்டத்தட்ட ஒரு 33,000 வைங்களேன். இது எல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா அதிமுகவுக்கும் என்டிஏ கூட்டணிக்கும் செல்வாக்குள்ள ஒரு தொகுதி. அவங்களுக்கு ஆதரவு நல்லாவே இருக்கு. ஒரு மாநில தலைவரே இங்க வந்து போட்டியிடுறாரு அப்படின்னா அங்க வெற்றி வாய்ப்புகள் நல்ல பிரகாசமா இருக்கக்கூடிய ஒரு தொகுதியா தான் பார்க்கப்படுது. திமுக சார்புல இங்க யார் போட்டியிட போறாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஏன் அப்படின்னா முன்னாடி போலவே இதை வந்து கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ கண்டிப்பா இது வந்து என்டிஏ கூட்டணிக்கு ஒரு சாதகமான ஒரு தொகுதி. கண்டிப்பா நயினார் நாகேந்திரன் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே பிரகாசமா இருக்கு. இப்ப நம்ம திருச்செந்தூர் பார்ப்போமா? அங்கிருந்து அந்த திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்கிற அந்த கடற்கரை ஓரமா இருக்கிற அந்த இடம், முருகன் கோவில் இருக்கிற இடம், அங்க திருச்செந்தூர் கொடுத்திருக்காங்க. அங்க எப்படி இருக்கு? திருச்செந்தூர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே டஃப்பான ஒரு தொகுதியா தான் பார்க்கப்படுது. ஒருவேளை சரத்குமாரை மனதில் வைத்துக் கொண்டு அந்த தொகுதியை வாங்கியிருப்பாங்க அப்படின்னு நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அங்க இப்படி அனிதா ராதாகிருஷ்ணன் ஃபேமஸா இருக்காரோ அதே மாதிரி பாஜக சார்பில் ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறவரும் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு பரிச்சயமான ஒரு நபரா இருக்காரு. அவர் தான் திருச்செந்தூர் தொகுதியில போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அந்த வேட்பாளர் மக்களுக்கு அறிஞ்சவர், மக்களுக்காக நிறைய வேலைகளை செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அனிதா ராதாகிருஷ்ணன் விசஸ் ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறது தான் திருச்செந்தூரனுடைய களமாக இருக்க வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா அனிதா ராதாகிருஷ்ணன் வெல்வதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே பிரகாசமா இருக்கு. இருந்தாலுமே என்டிஏ வேட்பாளர் போன முறை திருச்செந்தூர்ல பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே அனிதா ராதாகிருஷ்ணன் ஒரு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல ஜெயிப்பாரு. இந்த தடவை அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. கண்டிப்பா ரொம்ப ஒரு பெரிய டஃப் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு KS ராதாகிருஷ்ணன். நம்ம இப்ப திருநெல்வேலி மாவட்டத்துல ராதாபுரம் பார்ப்போம். சபாநாயகர் அப்பாவு வந்து வெற்றி பெற்ற தொகுதி அது. அங்க எப்படி இருக்கு? அங்க பாஜக கேட்டு வாங்கியிருக்கு. என்ன சிறப்பு அதுல? இல்ல அது வந்து கடந்த 2 தேர்தல்களையும் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சொற்பமான வாக்கு வித்தியாசத்துலதான் அந்த வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்படுது ராதாபுரத்துல. 2016 தேர்தலையுமே இன்பதுரை அவர்கள் தான் அங்க போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தாரு. இப்ப வந்து மாநிலங்களவை எம்பியா இருக்காரு அவரு. சோ அவரு ஜெயிக்கும் பொழுதும் வாக்குகள் வித்தியாசத்துல தான் அவர் ஜெயிச்சாரு. சோ அதை எதிர்த்துதான் அப்பாவு அவர்கள் வழக்கு போட்டிருந்தாரு. கடந்த தேர்தலையும் பாத்தீங்க அப்படின்னா இப்ப சபாநாயகராக இருக்கக்கூடிய அப்பாவு அவர்கள் 5,000 ஓட்டுகள் வித்தியாசத்துல தான் அங்க ஜெயிக்கிறாரு. ரெண்டு கட்சிகளுமே செல்வாக்கோட இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. திமுகவும் சரி, அதிமுகவும் சரி, காங்கிரசுமே அங்க ஒரு வலுவா இருக்காங்க. இந்த தேர்தல்ல காங்கிரசுக்கு அந்த தொகுதி ஒதுக்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது திமுக கூட்டணியில. அங்க பாஜக போட்டியிடும் பொழுது அங்கேயுமே போட்டி வந்து டஃபா இருக்கும். இப்ப நம்ம வந்து டஃபா இருக்கும் அப்படின்னு சொல்றது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா 50-50 அப்படிங்கிற ஒரு நிலைமை தான். நம்ம பக்கத்துல தென்காசி மாவட்டத்துல வாசுதேவன் நல்லூர் கொடுத்திருக்காங்க. அது பாஜகவுக்கு ரொம்ப ஒரு சாதகமான தொகுதி அப்படின்னு பார்க்கப்படுது. அங்க எப்படி நிலவரம்? வாசுதேவ நல்லூரை பொறுத்தவரையில பாத்தீங்க அப்படின்னா இதுவுமே ஒரு தனித்தொகுதி. கடந்த தேர்தல்ல மதிமுக சார்புல சதன் திருமலைக்குமார் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு வெற்றி பெற்றாரு. அவர் வெற்றி பெற்ற வாக்கு வித்தியாசம் பாத்தீங்க அப்படின்னா 2,367 ஓட்டுகள் தான். ரொம்பவே சொற்பமான வாக்கு வித்தியாசத்துல தான் அவர் ஜெயிச்சிருக்காரு. அந்த தொகுதியில அமமுக சார்புல போட்டியிட்ட வேட்பாளர் 13,376 ஓட்டுகள் வாங்குறாரு. இப்ப அமமுக அதிமுக கூட்டணி இருக்கு. அப்படி பார்க்கும் பொழுது திமுக வேட்பாளரை விட 11,000 ஓட்டுகள் முன்னாடி இருக்காங்க. கடந்த நாடாளுமன்ற தேர்தலையுமே பாத்தீங்க அப்படின்னா ஜான் பாண்டியன் அந்த தொகுதியில போட்டியிட்டாரு. அவருமே கணிசமான ஓட்டுகள் வாங்கி இருக்காரு. சோ அதனாலதான் இந்த தொகுதியை கேட்டு வாங்கியிருக்காங்க. பாஜக சார்புல ஆனந்த் ஐயாசாமி அப்படிங்கிறவரு போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா கூறப்படுது. அவருக்குமே தொகுதியில அவருடைய தம்பி வந்து அதிமுக இருக்காரு, அவர் வந்து பாஜக இருக்காரு. சோ அங்க வந்து நம்ம 2 கட்சிக்காரங்களுக்கும் அந்த இணைப்பு அப்படிங்கிறது வந்து கட்டாயப்படுத்தி வரணும் அப்படிங்கிறது கிடையாது. அண்ணனுக்காக கண்டிப்பா தம்பி வேலை பார்ப்பாரு, அவருடைய கட்சியை வேலை பார்க்க வைப்பாரு அப்படின்னு தான் நினைக்கிறேன். சோ இதுவுமே வந்து என்டிஏக்கு சாதகமான தொகுதிகள்ல முக்கியமான தொகுதியா பார்க்கப்படுது. சோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததுலயே வந்து ஒரு 7 தொகுதி வந்து பாஜகவுக்கு சாதகமா பார்த்திருக்கோம். மத்ததெல்லாம் டஃப் 50-50ங்கிறதுல. சோ நம்ம இப்ப உதகமண்டலத்தை பாத்துருவோம். கடைசியா நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி உதகையில எப்படி இருக்கு? உதகமண்டலம்
காங்கிரஸ் வலுவாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி தான். இப்போதுமே காங்கிரஸுக்கு தான் அந்த தொகுதியை கொடுத்திருக்காங்க. சோ அங்க வந்து பாஜக சார்புல எந்த வேட்பாளர் நிறுத்தப்படுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த வெற்றி தோல்வி, அவங்க எப்படி வேலை பார்க்க போறாங்க அப்படிங்கிறது இருக்கு. ஏன்னா காங்கிரஸுக்கு கடந்த தேர்தலை போல இந்த தேர்தல்ல வந்து திமுக காரங்க வேலை பார்ப்பாங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான். காங்கிரஸ்காரங்களே வேலை பார்த்துக்கிட்டாதான் உண்டு. உதகமண்டலம் தேசிய கட்சிகளுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. இந்த முறை முதல் முறையாக பாஜக சார்புல அங்க ஒரு எம்எல்ஏ வருவாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சுவாரஸ்யமான பார்வையா இருக்க போகுது உதகமண்டலம். சோ இப்ப நம்ம வந்து கண்டிப்பா. நாகர்கோவில் கன்னியாகுமரி சைடுக்கு வருவோம். அங்க 5 தொகுதி ஆமா. வந்து பாஜகவுக்கு கொடுத்திருக்காங்க. அதெல்லாம் எப்படி இருக்குன்னு ஆமா. சொல்லுங்க. 4 தொகுதி பாஜகவுக்கு கொடுத்திருக்காங்க. ஒரு தொகுதி வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் போட்டியிட போறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதனால எல்லாருமே 5ன்னு சொல்றாங்க. சோ 4 தொகுதி, மொத்தம் 6 தொகுதி அங்க இருக்கு. கிள்ளியூர் தொகுதி வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் கொடுத்திருக்காங்க. கன்னியாகுமரி தொகுதியில அதிமுகவே நேரடியா போட்டியிடுது. மீதி இருக்கக்கூடிய ஆமா. பத்மநாபபுரம், விளவங்கோடு, குளச்சல், நாகர்கோவில் இந்த 4 தொகுதியும் பாத்தீங்க அப்படின்னா பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. ஸோ இது என்னன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், கன்னியாகுமரியில பாஜகவினுடைய பலமும் அதிமுகவினுடைய பலவீனமும். ஸோ அதனாலதான் இந்த தொகுதி வந்து முழுக்க முழுக்க பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. பொன் ராதாகிருஷ்ணன் 2024 அங்க வந்து போட்டியிட்டார்ல, அவருமே பாத்தீங்க அப்படின்னா இந்த எல்லா தொகுதிகள்லயுமே அவருக்கு வந்து 60,000 ஓட்டுகளுக்கு மேல வந்துச்சு. சோ அதனாலதான் இந்த 4 தொகுதிகளையுமே கேட்டு வாங்கியிருக்காங்க. கண்டிப்பா இந்த 4 தொகுதிகளிலுமே அதிமுக போட்டியிடுவதற்கு பதிலாக பாஜக போட்டியிட்டா ஒரு எட்ஜ் இருக்கு அப்படிங்கிற காரணத்தினாலதான் 4 தொகுதியிலுமே கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா இந்த 4 தொகுதிகள்ல குறைந்தது 3 தொகுதிகளாவது பாஜக வெல்வதற்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு. அங்கேயுமே இந்த கோஷ்டி பூசல்லாம் இல்லாம ஒருங்கிணைந்து பாஜகவினர் வேலை பார்த்தாங்க அப்படின்னா வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் நாகர்கோவில் தொகுதியில போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா விளவங்கோடு தொகுதியை கம்யூனிஸ்டுகள் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்க முன்னாள் வந்து கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு அதான் கேட்டு வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்ல அதான் திமுக கூட்டணியில இருந்து கம்யூனிஸ்டுகள் கேட்கறாங்க. சோ அப்படி இருக்கும் பொழுது கம்யூனிஸ்டுகளா பாஜக அப்படின்னு பார்க்கும் பொழுது பாஜகவுக்கு ஒரு எட்ஜ் நல்லாவே இருக்கு. சரி, கோவை வடக்கு அங்க எப்படி இருக்கு? கோவை மாவட்டத்துல ரொம்ப பாஜக ரொம்ப எதிர்பார்த்த மாவட்டம். அங்க ஒரே ஒரு தொகுதி தான் கொடுத்திருக்காங்க. அங்க எப்படி இருக்கு? ஆமா, அந்த ஒரே ஒரு தொகுதியும் பாத்தீங்க அப்படின்னா வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். எப்படின்னா கோவையில வந்து 10 தொகுதிகள் இருக்கு, 11 தொகுதிகள் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 11 தொகுதிகளிலும் போன தடவை என்டிஏ கூட்டணி ஜெயிச்சிருந்தாங்க. ஸோ கோவை தெற்குல இந்த தடவை வந்து அம்மன் அர்ஜுனன் அவர்கள் போட்டியிட வாய்ப்பு இருக்கு. ஸோ அவர் ஜெயிச்ச கோவை வடக்கு தொகுதியை வானதி சீனிவாசன் அவர்கள் இந்த தடவை போட்டியிட போறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. கண்டிப்பா வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கக்கூடிய ஒரு தொகுதி தான். ராமநாதபுரம் அங்க நம்ம பார்க்கணும் அதை பத்தியும். ஆமா, ராமநாதபுரத்துல இஸ்லாமியர்களுடைய பாப்புலேஷன் நிறைய இருக்கு. ஸோ அங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கஷ்டம் தான், டஃப்பான ஒரு தொகுதியா தான் பார்க்கப்படுது. திருவண்ணாமலை அமைச்சர் ஏவி வேலுவோட தொகுதி ரொம்ப ஸ்ட்ராங் தொகுதி. அதை வந்து பாஜக கொடுத்திருக்கிறது கொஞ்சம் ஆச்சரியமானதா இருக்கு. அங்க எப்படி இருக்கு? ஆமா, இல்ல 2021லயும் அங்க வந்து பாஜக தான் போட்டியிட்டாங்க. தணிகை வேல் அப்படிங்கிற ஒரு வேட்பாளர் போட்டியிட்டார் அப்படின்னு நினைக்கிறேன். சோ அதன் வெளிப்பாடா தான் 2021ல கொடுத்திருக்காங்க, 2026லயும் திரும்ப கொடுத்திருக்காங்க. ஏவா வேலு அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு பிரகாசமா தான் இருக்கு. அங்க பாஜக சார்புல அஸ்வத்தாமன் அவர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குன்னு சொல்றாங்க. ஒருவேளை அவர்தான் வந்து நாடாளுமன்ற தேர்தலையும் போட்டிட்டாரு. ஆமா, சோ அதனால அவருக்கு கண்டிப்பா பரிச்சயமான ஒரு தொகுதியா தான் பார்க்கப்படுது. அவருமே வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர். சோ அங்க வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல, கடந்த ஒரு 2-3 வருடங்களாகவே சமுதாய ரீதியா வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு. சோ வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்த அஸ்வத்தாமன் அவர்கள் போட்டியிடும் பொழுது திருவண்ணாமலையில பாமகவுக்கும் ஒரு நல்ல சப்போர்ட் இருக்கு. ஸோ அதிமுக வாக்குகள், பாமக வாக்குகள் இது எல்லாமே சேரும் பொழுது அஸ்வத்தாமன் ஒரு டஃப்பான ஃபைட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா வெற்றி பெறுவது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஆனா அந்த இடத்துல மட்டும் பாஜக அஸ்வத்தாமன் வெற்றி பெற்றார்னா ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். அது வந்து திமுகவுக்கு வந்து ஒரு பெரிய வந்து ஆன்டி இன்கம்பன்சி இருக்கிறத வந்து நிரூபிச்சிடும் அந்த ஒரு தொகுதியை. இல்ல அஸ்வத்தாமன் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அவர் தோத்துதான் போவாரு அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. ஏன்னா எத்தனையோ முன்னாள் அமைச்சர்கள் தோத்துருக்காங்க. நம்ம கடந்த கால அரசியல் வரலாற்றுல பார்க்கும் பொழுது மக்களுடைய தீர்ப்பு எப்பவுமே நம்மளுடைய அனுமானங்களுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அஸ்வத்தாமன் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. நம்ம அந்த 27 தொகுதிகளை பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 12 தொகுதிகளுக்கு மேல என்டிஏ கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கக்கூடிய தொகுதிகள் அப்படின்னு நம்ம பாக்குறோம். இந்த 12லயுமே அவங்க ஜெயிப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அந்த களத்துல அந்த கூட்டணி எப்படி செயல்படுது, அந்த கூட்டணி கட்சிகள் ஒருங்கிணைந்து செயல்படுறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா இப்பவே நிறைய பேர் சண்டை ஆரம்பிச்சிட்டாங்க, எங்களுக்கு வந்து நியாயமான தொகுதிகள் ஒதுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. சோ இவங்களுடைய இந்த கூட்டணியுடைய நோக்கமே என்ன, திமுகவை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்றணும் அப்படிங்கிறது தான். 27 தொகுதிகள்ல கிட்டத்தட்ட ஒரு 12 தொகுதிகள் வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளா பார்க்கப்படுது. இன்னும் ஒரு 4-5 தொகுதிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா
இது வந்து ஒரு டஃப்பான கான்ஸ்டிடுவன்சிங்க, இங்க வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி அப்படின்னு சொல்றோம். நிறைய தொகுதிகள் 50-50 இருக்கு. சோ அங்க வந்து பாஜக வேட்பாளர்கள் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கடந்த 2021 எலெக்ஷன்ல மொடக்குறிச்சியிலாம் பாஜக ஜெயிக்குமா அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. மற்ற ஆமா. தொகுதிகளாவது பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு இவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சோ அந்த மாதிரி இந்த தேர்தலையும் ஒரு சில தொகுதிகள் முன்ன பின்ன இருந்து கண்டிப்பா கடந்த முறையை விட இந்த முறை பாஜக எம்எல்ஏக்கள் அதிகமாக சட்டமன்றத்துக்கு போவார்கள் அப்படிங்கிறதா இந்த லிஸ்ட்ல இருந்து நமக்கு தெரியுது. அதிமுகவும் அவங்களுக்கு சாதகமா இருக்கக்கூடிய ஒரு சில தொகுதிகளை விட்டு கொடுத்திருக்காங்க. பாஜகவும் கூட்டணி தர்மத்துக்காக ஒரு டஃப்பான தொகுதிகளை நாங்க போட்டியிடுறோம் அப்படிங்கிற மாதிரி முன் வந்திருக்காங்க. இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா திமுகவுக்கு எதிராக வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு அமைக்கப்பட்ட ஒரு கூட்டணி. கண்டிப்பா இந்த கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நன்றி. நேயர்களே, உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஆதரவு தாருங்க. மீண்டும் ஒரு முறை சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி சார்.